ப்ரோட்டீன் ரிச் வத்த குழம்பு வெங்காயம் பன்னீர் போட்டு வத்த குழம்பு. ஏற்கனவே நம்ம சேனலில் பெருமை ஷார்ட்ஸில் போட்டிருந்தப்போ இந்த ரெசிபி கேட்டிருந்தா, இப்போ அதுதான் அப்லோட் பண்ணுறேன். நல்லெண்ணெயில் கடுகு ஜீரகம் வெந்தயம் தாளித்து கருவேப்பிலையும் சேர்த்து தாளித்ததும் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம், நறுக்கின ஒரு தக்காளி, மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு வதங்கினதும் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு பொடி சேர்த்து செகண்ட்ஸ் கலந்து விட்டுட்டு இதில் கெட்டியாக கரைச்ச ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளியை கரைசலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போக கொதிக்க விட்டுட்டு, இது கொதிக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு, 50 கிராம் பன்னீரை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதில் சேர்த்து இது கூடவே 1/2 ஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு எடுக்கலாம். அப்போ இந்த பன்னீரில் உப்பு புளிப்பு காரம் எல்லாமே இறங்கிட்டு சூப்பராக இருக்கும். பன்னீரில் அப்படியே போட்டால் போதும், வறுத்தெல்லாம் போட வேண்டாம், அப்படியே போட்டாலே சூப்பராக இருக்கும். நல்ல தளன்னு எண்ணெய் பிரிகிற அளவு கொதித்ததும் இதில் மேலாக பச்சை கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மணக்க சூப்பரான வெங்காயம் பன்னீர் போட்ட வத்த குழம்பு ரெடி. ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் வத்த குழம்புன்னே சொல்லலாம். சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு இந்த குழம்பு போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது அமிர்தமாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்லை தேங்காய் போட்ட கறி எது வேணால் வச்சுக்கலாம், இன்றைக்கி வேணால் வச்சுக்கலாம். அப்பளம் வடாமோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜோராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வெஜிடபிள் லெமன் சேவ் ஹெல்த்தியான குதிரைவாலி நூடுல்ஸ்